எப்பவுமே ஒரு நிபந்தனையோடு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஹாகாய் 2 அதிகாரம் தான் சகரியாவினுடைய புஸ்தகத்துக்கு முன்னால இருக்குது. சகரியாவினுடைய புத்தகத்துக்கு முன்னால அந்த வசனம் இருக்கிறது. அதிகாரம் ஆகாய் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களில் தான் நாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கான நிபந்தனைகளையும் நம்ம பார்க்குறோம். முதல் நிபந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது ஊழியம் செய்வதற்கான காலம் அல்லன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பையும் சேர்த்து சொல்லி நான் செய்திக்கு வரேன். செவ்வாய்க்கிழமை மாலையில் நம்ம கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்காக ஒரு ஜெபக்குழு இருக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 4லேருந்து 6 வரைக்கும். 4:30 மணிக்கு. காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. காலேஜ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் சேர்த்து அங்கே பின்னாலெல்லாம் கூட கை தூக்குறாங்களே. அமனாங்குப்பத்துலேருந்து கல்பனாங்க பிள்ளைங்க வந்து பிரியதர்ஷினி வந்திருக்காங்க. தயவுசெய்து 4:30 மணிக்கு பெண்கள் வாங்க. நீங்கள் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, நீங்கள் வந்து ஜாப் பண்ணுங்க. ஏன்னா கல்லூரியில் இன்னைக்கு கல்லூரி முடித்ததுமே ஒன்று கல்யாணம் இல்லைன்னா வேலை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் கல்லூரிக்கு போகிறாங்க. அப்போ கல்லூரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்குவப்படுத்தி கல்லூரி நாட்களில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நெடுக்கவே, அவங்க திருமண வாழ்க்கையும் சரி, வேலையில் சேரும்போது சரி, அவங்க தேவனுக்கென்று ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்தம்மா இப்போ இந்த வாலிபர் கூட்டத்தில் கை தூக்குனுங்க எல்லாரும் நின்று உங்கள் நம்பரை காவியாக்கிட்டே மோனிக்கிட்டே நீங்கள் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாய்ஸ்க்கு வந்து இதே டைம் இருக்கட்டும், ஒரு 5 மணியாவது இருக்கட்டும். இல்லை ஏன் டேவிட்டா வாப்பா, சீக்கிரம் வாப்பா, இதே டைம் இருக்கட்டும். டேவிட் அவங்க செவ்வாய்க்கிழமை பாய்ஸ்க்கு, மணிக்கு நான் மாற்றி சொல்லிக்க, வியாழக்கிழமை கேர்ள்ஸுக்கு. ஏன் இதை சொல்ல நான் திரும்ப நானும் கல்லூரி நாட்களில் ரசிக்கப்பட்டதுனால்தான் எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்வில் பெரும் பகுதியே ஆண்டவருக்காக செலவிடுகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, கையை தட்ட மாட்டேங்க. ஒருத்தர் 50 வயசில் 40 வயசில் ரசிக்கப்பட்டோன்னா கொஞ்ச நாள் தான் ஊழியம் செய்ய முடியும், கொஞ்ச நாள் தான் ஆராதிக்கவும் முடியும். நான் கல்லூரி நாட்களிலேயே ஆண்டவர், நான் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டதான். இங்கே கல்லூரிக்கு வந்த பிறகு அண்ணன் எஸ்ஐக்கா இவங்களோடு கூட அந்த ஜெபக்குழு, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் அறிமுகம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பணிக்கான காரியங்கள். அது நான் இந்த சபை ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் எஸ்எஃப்ஜேன்னு ஒன்று இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ்ன்னு. அந்த மாணவர் இயக்கத்தில் ஒரு செய்தி கொடுக்கிற ஒரு வாலிப தலைவராக நான் இருந்தேன். நிறைய வாலிபர்கள் கூட்டம் குடியாத்தத்தில் நடத்தியிருக்கிறோம். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம பெங்களூர் கோவிந்தசாமி, மனோஜ் போன்றவர்கள் எல்லாம், பெஞ்சமின் சகோதரர்கள், குமார், ஆம்பூரில் குமார்னு ஒரு பாஸ்டர், அவங்கெல்லாம். ஆகையினாலே இந்த ஊழியம் செய்வதற்கு ஏற்ற சமயம், கர்த்தரை தேடுவதற்கு ஏற்ற சமயம் எந்த பருவம் தெரியுமா? வாலிப பருவம் தான். உன் வாலிப பிரயாயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு அது இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களான்னு கேட்டு கூடி வந்து சும்மா ஜாம் பண்ணுங்க, உங்கள் காலேஜுக்காக ஜாம் பண்ணுங்க. எனக்கு கல்லூரி அது வந்து ஒரு தனியாக செக்குல அது ஒரு பிரிவாக அது போயினே இருக்குது. அங்கே தான் கட்சியில் ஈடுபடுத்தி கொள்கிற வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுது. அது இல்லாமல் பாவம் செய்வதற்கான அநேக வாய்ப்புகள். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வராங்க, ஹாஸ்டலில் தங்குறாங்க, இப்படி பல காரியங்கள் அங்கே நடக்குது. நம்ம ஆண்டுடைய கிருபையில் இதில் கல்லூரியில் வேலை செய்கிற மூத்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது நம்ம சபையில் நடக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு +1 +2 கூட வாங்க நீங்கள். ஏன்னா அடுத்து நீங்கள் எங்கே போனால், ஆமாம் இங்கே கற்றுக்கினா தான் அங்கே போகிறதுக்கு. அதாவது சபையில் அறிவிப்பு சொல்லும்போது
அந்த அதை கேட்டு தயவுசெய்து அதில் பங்கு பெறுங்க. மாலை ஊழியத்தில் வாலிபர்கள் எல்லாம் பங்கு பெறுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியே வரக்கூடாது. திருப்தி வந்துச்சுன்னா என்னன்னா மஞ்சக்காமல் இருக்கிறோம். ஒருத்தருக்கு பசியே எடுக்கலைன்னு சொன்னாலும் வச்சுக்கோ, பசியே எடுக்க மாட்டேங்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மஞ்சக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அஜீரண கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். வேதத்தின் மேலே நீதியின் மேலே பசி. ஆமாம், உங்களுக்கு ஊழியத்துக்கு போனோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்றது. நான் நோட்ஸ் எழுதின்னு உட்காந்துக்கிறேன்னாக்கா, நாங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து சர்ச்சையில் வந்து சீசத்துவ பயிற்சி முகாம் நடத்துகிறோம்? நோட்ஸ் எப்போனாலும் எழுதிக்கலாமா? சீசத்துவ பயிற்சி அர்த்தமோ இதோட எப்போ நடத்துமோ தெரியாது. ஆனால் அறிவிப்பெல்லாம் சொல்லும்போது தயவுசெய்து வந்து இருக்கணும். இப்போது நம்ம இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்றதுக்கு அவங்க அந்த ஆகாய் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் மக்கள் என்ன சொன்னாங்களா? முதல் அவங்க சொன்ன சாக்கு, இன்னும் ஏற்ற வேலை வரவில்லை, இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் ஏற்ற வேலை வரல. நீங்க ஆகாய் 1:2 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 1வது அதிகாரம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்யறதுக்கு ஏற்ற காலத்தை பார்த்து உட்கார்ந்திருக்கிறார். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம்னு சொல்ற. இப்போ செய்யலனா நீங்க ஊழியம், ஹலோ எல்லாரும் கவனிங்க, இப்போ நீங்க ஊழியம் செய்யலன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க எப்பவுமே ஊழியம் செய்ய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லைதான். எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் தள்ளி போடுறீங்க? அதான் அவர் சொல்றாரு, என் வீடு பாழா இருக்குது, என்னுடைய வீடு பாழா இருக்குது. நீங்க கொஞ்சம் முதிர்ச்சி, ஒரு 30-35 வயசு இருக்கிற நம்ம சபையில் இருக்கீங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணீங்க. கட்சிக்காரெல்லாம் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு எப்பத்திலேருந்து போன அக்டோபர் நவம்பர்லேயே அதுக்கான செயல் திட்டங்களை எல்லாம் எல்லா கட்சியினரும் என்ன பண்ணிட்டான்? நான் சொல்றேன், மக்களுக்கு நன்மை செய்யணும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் இல்லை, நான் முதலமைச்சர் சேர்ல உட்காரணும், நான் எவ்வளோ கொள்ளடிக்கணும், என் கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மேல திணிக்கணும், என் ராஜ்யம் என்னுடைய கட்சி, இதுக்கு தான் மண்டையை உடைக்கிறானுங்களோ, மண்டையில முடியலாதவங்களும் உடைக்கிறான். உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் என்னங்க செய்யறோம்? என்ன செய்யறோம்? என்ன சொல்றான்? போட்டு பாஸ்டர், நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்குது. எப்போ ஆண்டவர் கூப்பிடுவாரோ, இது கொஞ்சம் பாக்கி மகளிர் குழு கொஞ்சம் கட்ட வேண்டியது, அந்த ஆள் துட்டு வாங்கி நீ ஏமாத்திங்கிறா, ஒரு 4 லட்சம் கொடுக்காதுங்கிறா, வாங்கிட்டு வரேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீங்க தீவிரமா யோசனை பண்ணுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, கர்த்தரை ஆராதிக்கிறது கூட நீங்க 10 மணி 10:30 மணி, நீங்க இது ரொம்ப கஷ்டம். நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் நம்முடைய உழைப்பையும் கர்த்தருக்காக நம்ம செலவு செய்யணும், உழைக்கணும். பிஷப் கிளாரன்ஸ் எல்லாம் கடுமையான உழைப்பாளிங்க, பயங்கரமான உழைப்பாளி. நான்லாம் அப்படி உழைக்கிறதில்லை, நான் கொஞ்சம் சோம்பேறி தான், நான் முன்னால் தான் சொல்கிறேன். ஆனாலும் நமக்கு ஆண்டவர் பாருங்க, ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ரோமர் 10வது வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறது, சமயம் வாய்த்தாலும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு,
எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமா, அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுக்கு இப்போ நாங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க பாட்டு பாடுங்க, சண்டே ஈவினிங் வாங்க, வாலிபர் கூட்டத்துக்கு வாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க, இந்த வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை கூட நீங்க பயன்படுத்திக்கலைன்னா என்ன, நம்ம வேற உங்களுக்கு ஐயோ தான் நான் சொல்லணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அது நம்மகிட்ட அது எக்ஸ்கியூஸ் சொல்லாதுங்க. இப்போ இன்னும் டைம் வரல பாஸ்டர், நான் இப்போ தானே ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் இப்போ தானே கொஞ்ச நாள் தானே சர்ச்சுக்கு வரேன் என்று சொல்லாதீங்க. ஊழியர் செய்கிறவர்கள் அட்லீஸ்ட் கூடவாவது போங்க, உங்களுக்கு கர்த்தர் உங்களை அப்பதான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இப்படி அந்த ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு அவருடைய தரவு இல்லாவிட்டால் அவர் நமக்கு செய்கிற உதவி, அவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆகாயில 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கு நாம சொல்ற அந்த சாக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே தேதியோடு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்கள் ஆகாய் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் தேதியோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் அவர். முக்கியமா நீங்க 4வது வசனத்தை கவனிங்கள். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், நீ என்ன பண்ணு? திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு நீங்க சொல்றீங்களே, டைம் எனக்கு இது ஊழியம் செய்வதற்கான காலம் இல்லை,
சர்ச்சுக்கு வராதுங்க, உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் யார் வரலையோ அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் போய் அந்த வாரத்தில் ஏன் வரல பார்த்து அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா, அது ஒரு ஊழியம். அது அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாகிலும் சமயம் வாய்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்ம போய் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்கு அவர் 4வது வசனத்தில் நீங்க பாருங்க, அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னது? திடன் கொள். என்னது? திடன். இன்னும் எத்தனை முறை வருது பாருங்க ஒரே வசனத்துல? 3 முறை வருதுங்க. ஆசாரியனே நீ என்ன பண்ணு? முதல்ல செருபாபேலே நீ திடன் கொள், முதல் லைன்லயே. அப்புறம் ஆசாரியனே நீ திடன் கொள், ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள். ஆண்டவரே நம்மள வெத்துக்கா சும்மா அனுப்பல, அவர் என்ன பண்ணாரு? சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? நீ திடன் கொள், நான் என்ன பண்றேன்? உன் கூட இருக்கிறேன். பாருங்க அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லுது, வேலையை நடத்துங்கள், நான் உங்களோட கூட இருக்கேன். இங்க எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறது இல்லைங்க, ஆனா ஊழிய செய்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனா ஊழிய செய்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவரே எழுதி கொடுத்திருக்கிறார், வேலையை நடத்தி திடன் கொள், புறப்பட்டு போ. நீங்க இன்னும் இதுக்கு கூடுதலா மத்தேயு 28வது அதிகாரம் எடுங்களா. மத்தேயு 28:28 நீங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களை எல்லாம் பார்த்து அவங்களோடு கூட பேசுறார். 18, 19, 20 3 வசனங்களை நீங்கள் பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கு? நீங்க இது யார் கூட இருக்கிறேன்றாரு? உங்க கூட கிடையாது. உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீஷராக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என்ன பண்ணுங்க? அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்க அந்த வேத பகுதியை நல்லா 28வது அதிகாரத்துல 20வது வசனம் இதெல்லாம் நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. ஆமா, இப்போ நான் வேலைக்காக குடியாத்துக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி உங்களை எல்லாம் சீஷராக்கி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தைரியமா சொல்றேங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்ல மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா உங்க கூட இருக்கிறாரான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்க அட்லீஸ்ட் உங்க ஏரியாவில் உங்க பகுதியில் யார் வரல, சர்ச்சுக்கு வரீங்களா, உங்க பக்கத்து வீட்டுக்கார் வரலன்னா, உங்க அடுத்த தெருவுக்கார் வரலன்னா, ஏங்க இந்த வாரம் வரல போய் கேளுங்க. இல்லைன்னா அது உங்களுக்குள்ள ஆண்டவர் நீரூற்றை வைத்திருக்கிறார். சமாரியா ஸ்திரிக்கு அதான் சொன்னார், நீ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்துக்கிறமா, நீ இந்த குடம் எடுத்துன்னு போனீங்கன்னா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு மத்தியானமா வருவ. ஏன்? நீ எடுத்துன்னு போற தண்ணி உனக்கு என்ன ஆகாது? உன் தாகத்தை தீக்காது. ஆனால் நீங்க பாருங்க, நான் கொடுக்கிற தண்ணி என்ன ஆகும்? இந்த மத்தேயு அப்படியே வச்சுங்க, லூக்காவில் யோவான்ல 4வது அதிகாரம் எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தை தான் அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. 4வது அதிகாரத்தில் 13, 14வது வசனம். 13 4வது அதிகாரம் 4வது யோவான் 4, 13, 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தான். நீ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறிய, இது எத்தனை போனீங்கன்னா நீ நாளைக்கும் வருவேன். ஏன்? தாகம். நம்ம டெய்லி
ஒகேனக்கல் தண்ணி வரலன்னா என்ன திட்டுற கார்பரேஷன் கவர்மெண்ட் தண்ணி தாகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆண்டவருக்கு அவர் ஜீவ தண்ணீர் ஊற்று அவரு. அவர் நான் கொடுக்குற இப்போ நம்மளாம் ஏன் அவளா வந்திருக்கிற ஆலயத்துக்கு ஏன் வரோம், ஏன் புதன்கிழமையில் வரோம்? இயேசுநாதர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு நித்தியமாய் காலாகாலத்துக்கு நம்முடைய தாகத்தை அது என்ன பண்ணுதுங்க? தணிக்குது. அப்ப அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ இல்ல மக்கள் அந்த வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். என்னது நீரூற்றாய்? என்னங்க இதுக்கு அர்த்தம்? சுரந்துட்டே இருக்கும். அதாவது நான் கொடுக்கிற தண்ணி நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன். நீங்க என்ன விளங்கிறீங்க? உங்களுக்கு முழு அர்த்தம் சரியான அர்த்தம் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. நான் என்ன பைபிள் காலேஜை படிச்சிருக்கேன், நான் கூட பைபிள் காலேஜ் படிக்கல, வேற அதான் நான் கொடுக்கிற தண்ணி நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றுன்ற என்ன அர்த்தம் கேட்டேன். ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அது மட்டும் போதும். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவளுடைய குடும்ப பின்னணியை ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் சொல்லியிருக்குது, அவ குடத்தையை அங்கே வச்சுட்டு போயிட்டாலாம். நீங்க பாருங்க யோவான் 4வது அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் எதுக்கு வந்தாங்க? அந்த அம்மா தண்ணி எடுக்க அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இயேசுநாதர் பேசினாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று அவர் சொன்னதுமே அவளுக்கு தாகம் ஃபுல்லா தணிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இந்த குடம் என்னத்துக்கு குடத்தை வீசாடிட்டு ஓடிவிட்டான். அல்லேலூயா. சவுண்டே வரலையே, சவுண்டே வரலையே. அம்மா அங்கெல்லாம் சொல்லுங்க, சவுண்டே வரலையே. அல்லேலூயா. தண்ணிக்கு வந்தவங்க தண்ணி குடத்தை விசிறி போட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். டாஸ்மார்க் கடையில் டெய்லி திறக்கிறோம். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ஏன்னா கரெக்டாக பாஸ்ட் டைம் சொல்றாரு. டேய் எல்லாரும் சொல்றது தான், இங்க வண்டிங்க போறத பார்த்து தான். இன்னும் டைம் தப்பா சொல்லிட்டேனா? 12 நம்ம பவிஷாவில் தான் 12 10 இல்லை. மிக்க நன்றி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு குச்சிவன் திருப்பி எப்போ அடுத்து குடிக்கலாம். ஏன்னா அது தாகம் தீக்கிறது இல்லை. சும்மா சும்மா கற்றுக்கணுவேன், மச்சாங்கிட்ட ஓய்கிட்ட காலேஜில் கற்றுக்கணும் சிகரெட்டு, அதெல்லாம் அதெல்லாம் தாகத்தை தணிக்கிறது இல்லை. ஏசுகிட்ட வந்தீங்கன்னா ஏசு தாகத்தை தணிக்கிறார். சொல்லுங்க ஐயா, ஏசுகிட்ட வந்தீங்களா? ஏசு என்ன பண்றாரு? தாகத்தை. அப்போ ஏன் குடத்தை விசிறி போட்டு அந்த பொம்பளை போனாங்கன்னு புத்தி இருக்குமா? அந்த பொம்பளைக்கு இருக்குது. போயிட்டு என் தாகத்தை தீத்தார் ஒருத்தர். என் தாகம் நிரந்தரமா நித்திய ஜீவகாலமாய் ஊறுவதற்கு ஒரு வழிவற்று சொல்லிட்டாரு. நீங்க அவரு இயேசுதானா வந்து பாருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். உயிரிழக்க என்ன பண்ணாருன்ற அவருக்கு உங்களுக்கு குத்துக்கிறாரு அந்த தண்ணியே. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊர். என்ன நீங்க விளங்கிக்கிட்டீன்னு கேட்டு வேற ஒண்ணு தப்பா கேட்கல. நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு சொல்றேன் பாத்துங்க. குழா கிட்ட தான் குடத்தை எடுத்துன்னு போய் தண்ணிக்கு போவோம். உங்க வீட்லயே
நீங்க போர் போட்டு தண்ணி குடிக்கிற தண்ணி வந்துச்சுனாக்கா நீங்க குடத்தை எடுத்துட்டு போவீங்க? என்னம்மா சொல்றீங்க லில்லி, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, உங்க வீட்லயே சின்ன வீடு தான், உங்க வீட்லயே நீங்க போர் போட்டு குடிக்கிற தண்ணி நல்ல தேனாமிர்தமா இருக்கிற நல்ல தண்ணி ஊத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க குடத்தை எடுத்துன்னு போவீங்களா? குடத்தை எடுத்துன்னு போவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப முன்னாலெல்லாம் பாம் மகாலேருந்து 2 குழா இருக்கும், 2 குழா இருக்கும். அப்போ எங்கேயுமே எந்த தண்ணியும் வராது, குழா தண்ணி. நான்லாம் 5 மணி டியூட்டிக்கு போய் 11:30 மணிக்கு டியூட்டி முடியும். அந்நேரத்துக்கு சைக்கிள் எடுத்துன்னு வந்துக்கிறேன். அப்போ கூட 2 பேர் அங்கே நின்று இருப்பான். டபுள்ஸ் 2 சைக்கிளில் 2 குடம் கட்டிட்டு எடுத்துன்னு போயிருக்கிறேன், 4-5 குடம். ஏன் சொல்றேன்னா, ஆனா இப்போ எடுக்கிறது இல்லை. ஏன்? போர் போட்டிருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசுவை, ஜீவ தண்ணீர் நானே, ஜீவ அப்போ நானேன்னு சொன்னார்ல, அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஊற்றா ஆண்டவர் பெருக்கெடுத்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லி கையை தட்டுங்களா? அல்லேலூயா. எனக்குள்ள போர் போட்டுக்கிறார், வேற விஷயம் இல்லை. என் உள்ளத்துல நான் ஏசாமி ஏற்றுக்கினாக்க எனக்கு என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர்? போர் போட்டு. நான் எதுக்கு குடம் எடுத்துன்னு போனோம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அங்கே நடந்தது. நித்திய ஜீவ காலமாய் என்ன பண்ணா? ஊறுகிறனா சுரக்கிற நீரூற்றி எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ள போர் போட்டு வச்சிருக்கிறார். பியூரிஃபை வாட்டர் பியூரிஃபை இருக்கு. நான் எங்கேயும் போக தேவையில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்க உங்களுக்குள்ளே அப்ப டெய்லி சுரக்குதா தண்ணி? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு டெய்லி சுரக்குதா? என் உள்ளத்துல டெய்லி நீரூற்று சுரக்குது, தேவ நீரூற்று, தேவனுடைய நீரூற்று எனக்குள்ள சுரக்குதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சுரக்கிற நீரூற்றை நீங்க இறைக்காம இருந்தீங்கன்னா, மொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா, அது நாத்தை எடுத்துப்படும். புரியுதா? புழு வச்சுப்படும். நீங்க அதனால்தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தண்ணியை எங்கேயும் தொட்டியில் என்ன பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்தாம பிடிச்சி வைக்க கூடாது. மழை தண்ணி டயர்ல கீழெல்லாம். அதனால என்ன பண்ண, சிக்கன் குனியா வந்துடணும். சர்ச்சுக்கு வந்து சிக்கன் குனியா வாங்கின்னு போறியா? சொரக்கிறத எடுத்து குடியா. நீங்க உள்ளத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லுங்க. ஒன்றும் வேணாம், அது கூட சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். இதை தான் ஆண்டவர் செய்ய சொல்றார். அதை செஞ்சா நான் உங்களை கூட இருக்கிறேன்றாரு. என்னங்க அவர் பெரிய அவர் என்ன போலீஸ் அதிகாரியா, ஐஜியா, இன்ஸ்பெக்டரா, இல்லை பிரதம மந்திரியா? நீங்க 18வது வசனத்தை நீங்க பாருங்க. 18 மத்தேயு 28:18 அவர் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்று அதில் போட்டுக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, 12 பேரையும் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு கூப்பிடுறவர் மணிமைக்கேல் கிடையாது, மோகன் சி லாசரஸ் கிடையாது, மோகன் சிங் கிடையாது, பிஷப் கிளாரன்ஸ் கிடையாது. யாரு? ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்ம ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அவர் தான் நம்மள ஊழியத்துக்கு போன்னு சொல்லி இருக்கிறார். யார் ஊழியத்துக்கு போக சொல்லி இருக்குது? வானத்தையும் பூமியும் உடையது சகல அதிகாரம் படைச்சவர் தான் நம்மள போன்னு சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேர் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது? யாரும் பர்மிஷன் கொடுக்க தேவையில்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உலகம் எங்க போய் ஊழியம் செய்ய சொன்னார். அதை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. பிரதம மந்திரி கிடையாது, எவனும் கிடையாது. நல்லா கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க. இயேசு சும்மா அனுப்பலிங்க நம்மள ஊழியத்துக்கு. வானத்திலும்
பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க டிராபிக் போலீஸ் பார்த்துக்கிறீங்களா? டிராபிக் போலீஸ் அவர் கையில் என்ன இருக்கும்? ஒரு ரவுண்டா ஒரு வட்டம், அதில் என்ன எழுதியிருக்கோம்? வயிறு பெருசா தொப்பையா அப்படி நெக்டா இருக்கிறவங்க காட்டினாக்கா லாரி நிற்குமா? அவர் இப்படி மெலிசா தான், ரொம்ப மெலிசா இருக்கிறது. அவர் பிடிச்சி தரலாம் 10 இடத்துல பல்ட்டி போடுவார். அவர் காட்டினா பல்ட்டி ஸ்டாப்னு காட்டுறாரு. ஸ்டாப்புன்ற அந்த ரவுண்டு அந்த கேளையும் யார் காட்டினாலும் கார் லாரி என்ன பண்ணணும்? 12 டயர் போட்ட லாரி கூட இருக்குது. பெரிய லாரி ஸ்டாப் இல்லைங்க, அவருக்கு ரொம்ப நிமோனியா காய்ச்சல் அடிக்குது, சிக்கன் குனியா வந்துட்டுக்குது. அவர் இப்படி மெதுவாக காட்டுறாரு. எப்படி நிற்கணும்? இந்த மெதுவாக காட்டுறாரு. இந்த இந்த போர்டு அவருக்கு யார் கொடுத்துருக்கு? அரசாங்கம், அதிகாரம். பைபிளில் நமக்கு அதிகாரம். ஞானஸ்தானம் கொடுக்காத மத மாற்றம் தடை சட்டத்தை எங்க மாநிலத்தில் நாங்க கொண்டு வர சொல்லு. அதெல்லாம் வேலைக்காக சார். இந்த மாதிரி தடை சட்டம் போட்டவெல்லாம் தலைக்கீழ போய் அட்ரஸ் இல்லாத போயிருக்கிறான் இந்த உலகத்தில் 2000 வருஷமா. 2000 வருஷமா. ஏன் தெரியுமா? இந்த அதிகாரம் யாரால வந்தது? ஆண்டவரால வந்தது. அவர் தான் சொல்றார் 11 பேர் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன அதிகாரம்? சிலருக்கு சில ஏரியாவில் தான் அவன் கொஞ்சம் அதிகாரம் காட்ட முடியும். வேற ஊருக்கு போனால் என்னது? அது அங்கே போய் வச்சுக்க, இங்கே ஒன்று பல்ல ஒழிச்சு விடுவாங்க. அது இந்த ஏரியாக்காரன். அதெல்லாம் உங்கள் ஏரியாவில் வச்சுக்க சார். ரவுடி தானெல்லாம் இங்கே வந்து என்ன ஆகாது? வேலைக்கு ஆகாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் குடியாத்த வந்த புதுசில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நம்ம ஊரில். நம்ம பேர் சொல்லக்கூடாது, குட்டியெல்லாம் இருக்கிறாங்க, குட்டிக்கு தெரியும். தூங்கி நிற்கிறவனை எழுப்பி திண்ணையில் உள்ள ஊர் உள்ள போய் திண்ணையில் தூங்கி எழுப்பி சட்டை பிடிச்சி அடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அது மாம்ச பலன். நம்மளை ஆண்டவர் போக சொல்றது அவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன். நீங்கள் பாருங்க, இப்போ அவர் நம்மோடு கூட இருக்கு. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இன்னும் என்ன நடக்குன்னு மார்க் 16வது அதிகாரத்தை நீங்கள் எடுங்களேன். மார்க் 16 20வது வசனம். மார்க் இதே போல இந்த அதிகாரத்தை ஊழியம் செய்வதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பாருங்க, போய் என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சாங்கன்னு இருக்குதா? 20வது வசனம் எல்லாரும் படிங்க. மார்க் 16:20. எல்லா சகோதர சகோதரிகளும் பைபிள் எடுத்து படிக்கலாம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே நீங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யுங்க, நீங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு அவர் எங்கேயோ போயில்லைங்க. நான் உன் கூட வரேன்றார். கூட வந்து என்ன பண்றாரா? அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் உறுதிப்பினார். நல்ல கையை தட்டலாமா? ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது நம்ம கூட வந்து அற்புத அடையாளங்களை செஞ்சு ஆண்டவர் அதிசயங்களை செய்து காரியங்களை உறுதிப்படுத்துகிறார். இங்க ரங்கசமுத்திரத்தில் நம்ம கொண்டசமுத்திரத்திலிருந்து ஒரு சகோதரி அங்கே திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். அம்சா நினைக்கிற பேர், ஜோதி அவங்க அத்தை அம்சா அது பேர். நான் வாத்தியார் எல்லாம் போவோம் அங்கே ஊழியத்துக்கு போவோம். அப்போ என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும், வாத்தியார்கிட்ட தான் டிவிஎஸ் 50 இருக்கும். அவர் கூட தான் நான் ஊழியத்துக்கு போவேன். இந்த ஒரு டிவிஎஸ் 50லேயே ரங்கசமுத்திரத்தில் கதா காலட்சேபம் பண்ணப்போ, மோடிகுப்பத்தில் கதா காலட்சேபம் ஜான்ராஜ் பாஸ்டர் வச்சு பண்ணப்போ, அங்கே நம்ம விசுவாசிகள்லாம் வந்துடுவாங்க. போகும்போது பஸ்ஸு வந்து இருக்கும். இப்போ ராத்திரி 9 மணி 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு வந்தால் பஸ் இருக்காது. அந்த ஒரே ஒரு டிவிஎஸ் 50 தான்.
அந்த ரங்கசமுத்திரத்தில் ஒரு முறை பாஸ்டர் ஐஜான் அவர்களை கூட்டின்னு போயிட்டோம். பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. ஜெபிக்கிறதுக்கு வரும்போது பார்த்தா தலைமையில் கை வைக்கிறாரு. அசுத்த ஆவி பிடிச்சவங்கெல்லாம் கீழே பத்துன்னு விழுறாங்க. ஒருத்தன் அவன் தண்ணி அடிச்சுக்கிறான் பழகுது. இந்த ஆள் எல்லார் மேலேயும் கை வச்சு என்னது எல்லார் மேலேயும் தள்ளி விட்டுறாரு. தலைமையில கை வச்சு தள்ளி இது அவருக்கு கேட்டுச்சு. பாஸ்டர்யா கேட்டுச்சு. அவர் நல்ல ஜெப வீரர். நம்ம செருக்கையில் நம்ம ஜேம்ஸ் வீட்டில் வந்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். டெய்லி சாயந்தரம் நாங்கள் வருவோம். ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து இளநீர் உடைச்சி அந்த ஒரு சொம்பு இளநீரை அவர் கொடுத்துட்டு போயிடும். அந்த ஒரு 5 நிமிஷம் அது வாங்கிறதுக்காக வெளியே வருவார். தோத்திரம் பண்ணிவிட்டு வாங்கி உள்ளே போயிட்டார். அப்போது அசோக் நகரில் சர்ச்சி ஆரம்பித்த பிறகு 9 to 11:30 இல்லையா, 9 மணி. அவர் ஒரு 9:30 வருவார். முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்போது அவர் நேரம் யார்கிட்டையும் பேச மாட்டார், வந்துடுவார். 40 நாள் இங்கே இருந்தார். அவர் கடவுளுடைய கிருபையில் அவர் தான் நமக்கு மோகன் சிங் ஐயாவையும் அறிமுகப்படுத்துகிற நிறைய ஊழியக்காரர்கள் அறிமுகப்படுத்து. இந்த கை வச்சு பிடிச்சி தள்ளுறாருன்னு சொன்னாங்களா, கை வைக்கிறத நிறுத்திட்டாரு. இப்படி விரல் காட்டுறாரு. விரல் காட்டினா பேய் இப்படி எப்படி விரல் காட்டுறாரு அந்த மாதிரி ஆடுது பேய். இப்போ என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர்கள் பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் கூட இருந்து என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் யோசனை பண்ணேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு வந்து அவர் கூட இருக்கிறார். சார் பாஸ்டர் இப்போ அவர் தான் மரித்து உயிரடைந்து போயிட்டாரு, இப்போ கூட இருக்கிறாருன்னா எப்படி நமக்கு என்ன அத்தாட்சி? நீங்கள் அதே ஆகாயில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆகாயில் என்ன எப்படி வந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஆமாம். இப்போ இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அந்த மாம்ச பிரகாரம் அங்கி போட்டுன்னு தாடி விட்டுன்னா அந்த மாதிரி நான் உங்களோடு கூட பிசிக்கலா மாம்ச பிரகாரம் இல்லை. ஆனால் இங்கே 8வது அது 5வது வசனத்தில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். என்னது நிலை கொண்டிருப்பார்? He remains. ஆவியானவரே ஊழியம் செய்கிறவர்களோடு கூட அவர் கூட இருந்து அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினா அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு வரைந்த எனக்கு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிலை கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். நீங்க அந்த ஆகாயிலேயே 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பாருங்க. 13-14 13வது வசனத்துல நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு முடியும். பின்பு கர்த்தர் 14 பாருங்க. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதற்கு, நம்மளை ஊக்கப்படுத்துவதற்கு நம்ம ஆவியை அவர் என்ன பண்றாரா? எழுப்புறார். நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம ஊழியம் செய்யும் போது தேவன் அந்த ஊழியத்தை கனப்படுத்தி நம்மோடு கூட இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆவியானவருடைய ரூபத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு லாரன்ஸ் ஐயா 50 சபைகளை நிறுவி இருக்கிறார். பெரிய ஆலயத்தை நீங்கள் அடக்க ஆராதனைக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்து பெரிய ஆலயத்தை அவர் கட்டியிருக்கிறார். நிறைய இடங்களில் அவர் வந்து சபைகளை ஸ்தாபித்திருக்கு. இதெல்லாம் எப்படி முடியும்? இப்போ நம்ம எப்ரோனை எடுத்தீங்களா? நம்ம எப்ரோனில் வந்து நம்ம 36 ஆண்டுகள்
இந்த ஊழியத்தில் நம்ம ஆண்டவர் முன்னெடுத்து நம்மளை வழி நடத்திருக்கிறார். கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்றாக கிளை சபையில் ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். கட்டடங்களை கொடுத்து இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகுது? நீங்கள் பாருங்க, நீங்கள் சகரியாவில் அருமையான இந்த ஆவியானவரை குறித்து ஆகாய்க்கு அடுத்த புஸ்தகம் சகரியா 4, ஆகாய்க்கு அடுத்த புஸ்தகம் 4 6வது வசனம் நீங்கள் பாருங்க. 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அவர் சகரியா 4:6 வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. என்னது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ பலசாலிகள், ரொம்ப புத்திசாலிகள், எப்ரோன்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கெட்டிக்காரு, அதனால நம்ம இத்தனை சபைகளை ஸ்தாபிக்கல, அதனால ஊழியங்கள் வளரல. எதனால வளருது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால. இன்னைக்கு மக்களுக்கு விடுதலை, மக்களுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால தான். பரிசுத்த எப்பவுமே ஒரு நிபந்தனையோடு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகாய் 2 அதிகாரம் தான் சகரியாவினுடைய புஸ்தகத்துக்கு முன்னால இருக்குது. சகரியாவினுடைய புத்தகத்துக்கு முன்னால அந்த வசனம் இருக்கிறது. அதிகாரம் ஆகாய் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களில் தான் நாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கான நிபந்தனைகளையும் நம்ம பார்க்குறோம். முதல் நிபந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது ஊழியம் செய்வதற்கான காலம் அல்லன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பையும் சேர்த்து சொல்லி நான் செய்திக்கு வரேன். செவ்வாய்க்கிழமை மாலையில் நம்ம கல்லூரியிலே படிக்கிற மாணவிகளுக்காக ஒரு ஜெபக்குழு இருக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 4லேருந்து 6 வரைக்கும். 4:30 மணிக்கு. காலேஜ் படிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. காலேஜ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் சேர்த்து அங்கே பின்னாலெல்லாம் கூட கை தூக்குறாங்களே. அமனாங்குப்பத்துலேருந்து கல்பனா அவங்க பிள்ளைங்க பிரியதர்ஷினி வந்திருக்காங்க. தயவுசெய்து 4:30 மணிக்கு பெண்கள் வாங்க. நீங்கள் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, நீங்கள் ஜாப் பண்ணுங்க. ஏன்னா கல்லூரியில் இன்னைக்கு கல்லூரி முடித்ததுமே ஒன்று கல்யாணம் இல்லைன்னா வேலை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் கல்லூரிக்கு போகிறாங்க. அப்போ கல்லூரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்குவப்படுத்தி கல்லூரி நாட்களில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நெடுக்கவே, அவங்க திருமண வாழ்க்கையும் சரி, வேலையில் சேரும்போது சரி, அவங்க தேவனுக்கென்று ஆசீர்வாதமாக இருப்பாங்க. மா இப்போ இந்த வாலிபர் கூட்டத்தில் கை தூக்குனுங்க எல்லாரும் நின்று உங்கள் நம்பரை காவியாக்கிட்டே மோனிக்கிட்டே நீங்கள் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாய்ஸ்க்கு இதே டைம் இருக்கட்டும், ஒரு 5 மணியாவது இருக்கட்டும். இல்லை ஏன் டேவிட்டா வாப்பா, சீக்கிரம் வாப்பா, இதே டைம் இருக்கட்டும். டேவிட்டா அவங்க செவ்வாய்க்கிழமை பாய்ஸ்க்கு, மன்னிக்கிறேன் நான் மாற்றி சொல்லிக்க, வியாழக்கிழமை கேர்ள்ஸுக்கு. ஏன் இதை சொல்ல நான் திரும்ப நானும் கல்லூரி நாட்களில் ரசிக்கப்பட்டதுனால்தான் எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்வில் பெரும் பகுதியே ஆண்டவருக்காக செலவிடுகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, கையை தட்ட மாட்டேங்க. ஒருத்தர் 50 வயசில் 40 வயசில் ரசிக்கப்பட்டோன்னா கொஞ்ச நாள் தான் ஊழியம் செய்ய முடியும், கொஞ்ச நாள் தான் ஆராதிக்கவும் முடியும். நான் கல்லூரி நாட்களிலேயே ஆண்டவர், நான் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டு இங்கே கல்லூரிக்கு வந்த பிறகு அண்ணன் எஸ்ஐக்கா இவங்களோடு கூட அந்த ஜெபக்குழு, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் அறிமுகம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பணிக்கான காரியங்கள். அது நான் இந்த சபை ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் எஸ்எஃப்ஜேன்னு ஒன்று இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ்ன்னு. அந்த மாணவர் இயக்கத்தில் ஒரு செய்தி கொடுக்கிற ஒரு
வாலிப தலைவராக நான் இருந்தேன். நிறைய வாலிபர்கள் கூட்டம் குடியாத்தத்தில் நடத்தியிருக்கிறோம். அதெல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான் நம்ம பெங்களூர் கோவிந்தசாமி, மனோஜ் போன்றவர்கள் எல்லாம், பெஞ்சமின் சகோதரர்கள், குமார், ஆம்பூரில் குமார்னு ஒரு பாஸ்டர், அவங்கெல்லாம். ஆகையினாலே இந்த ஊழியம் செய்வதற்கு ஏற்ற சமயம், கர்த்தரை தேடுவதற்கான ஏற்ற சமயம் எந்த பருவம் தெரியுமா? வாலிப பருவம் தான். உன் வாலிப பிராயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களான்னு கேட்டு கூடி வந்து சும்மா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காலேஜுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கல்லூரி அது வந்து ஒரு தனிய செக்குல அது ஒரு பிரிவாக அது போயினே இருக்குது. அங்கே தான் கட்சியில் ஈடுபடுத்தி கொள்கிற வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுது. அது இல்லாமல் பாவம் செய்வதற்கான அநேக வாய்ப்புகள். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வராங்க, ஹாஸ்டலில் தங்குறாங்க, இப்படி பல காரியங்கள் அங்கே நடக்குது. நம்ம ஆண்டுடைய கிருபையில் இதில் கல்லூரியில் வேலை செய்கிற மூத்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது நம்ம சபையில் நடக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு +1 +2 கூட வாங்க நீங்கள். ஏன்னா அடுத்து நீங்கள் எங்கே போனால், ஆமாம் இங்கே கற்றுக்கினா தான் அங்கே போகிறதுக்கு. அதாவது சபையில் அறிவிப்பு சொல்லும்போது அதை கேட்டு தயவுசெய்து அதில் பங்கு பெறுங்க. மாலை ஊழியத்தில் வாலிபர்கள் எல்லாம் பங்கு பெறுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியே வரக்கூடாது. திருப்தி வந்துச்சுன்னா என்னன்னா மஞ்சக்காமல் இருக்குது. ஒருத்தருக்கு பசியே எடுக்கலைன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மஞ்சக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அஜீரண கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். வேதத்தின் மேலே நீதியின் மேலே பசி. ஆமாம், உங்களுக்கு ஊழியத்துக்கு போனோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்றது. நான் நோட்ஸ் எழுதின்னு உட்காந்துக்கிறேன்னாக்கா, நாங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து சர்ச்சையில் வந்து சீசத்துவ பயிற்சி முகாம் நடத்துகிறோம்? நோட்ஸ் எப்போனாலும் எழுதிக்கலாமா? சீசத்துவ பயிற்சி இதோட எப்போ நடத்துமே தெரியாது. ஆனால் அறிவிப்பெல்லாம் சொல்லும்போது தயவுசெய்து வந்து இப்போது நம்ம இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்றதுக்கு அவங்க அந்த ஆகாய் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் மக்கள் என்ன சொன்னாங்களா? முதல் அவங்க சொன்ன சாக்கு, இன்னும் ஏற்ற வேலை வரவில்லை, இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் ஏற்ற வேலை வரல. நீங்க ஆகாய் 1:2 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 1வது அதிகாரம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்யறதுக்கு ஏற்ற காலத்தை பார்த்து உட்கார்ந்துக்கிறார். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம்னு சொல்ல. இப்போ செய்யலனா நீங்க ஊழியம், ஹலோ எல்லாரும் கவனிங்க, இப்போ நீங்க ஊழியம் செய்யலன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க எப்பவுமே ஊழியம் செய்ய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லைதான். எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் தள்ளி போடுறீங்க? அதான் அவர் சொல்றாரு, என் வீடு பாழா இருக்குது, என்னுடைய வீடு பாழா இருக்குது. நீங்க கொஞ்சம் முதிர்ச்சி, ஒரு 30-35 வயசு இருக்கிற நம்ம சபையில் இருக்கீங்க, நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்க. கட்சிக்காரெல்லாம் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு எப்பத்துலேருந்து போன அக்டோபர் நவம்பர்லேயே அதுக்கான செயல் திட்டங்களை எல்லாம் எல்லா கட்சியினரும் என்ன பண்ணிட்டான்? நான் சொல்றேன், மக்களுக்கு நன்மை செய்யணும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு இல்லை. நான் முதலமைச்சர் சேர்ல உட்காரணும், நான் எவ்வளோ கொள்ளடிக்கணும். என் கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மேல திணிக்கணும். என் ராஜ்யம், என்னுடைய கட்சி, இதுக்குதான் மண்டையை உடைக்கிறானுங்களோ, மண்டையில முடியலாதவங்களும் உடைக்கிறான். உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் என்னங்க செய்யறோம்? என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? போட்டு பாஸ்டர், நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்குது. எப்போ ஆண்டவர் கூப்பிடுவாரோ, இது
கொஞ்சம் பாக்கி மகளிர் குழுது கொஞ்சம் கட்ட வேண்டியது. அந்த ஆள் துட்டு வாங்கி நீ ஏமாத்திக்கிறா, ஒரு 4 லட்சம் கொடுக்காதுங்கிறா. வாங்கிட்டு வரேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீங்கள் தீவிரமாக யோசனை பண்ணுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, கர்த்தரை ஆராதிக்கிறது கூட நீங்கள் 10 மணி 10:30 மணி நீங்கள் இது ரொம்ப கஷ்டம். நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் நம்முடைய உழைப்பையும் கர்த்தருக்காக நம்ம செலவு செய்யணும், உழைக்கணும். பிஷப் கிளாரன்ஸ் எல்லாம் கடுமையான உழைப்பாளிங்க, பயங்கரமான உழைப்பாளி. நான்லாம் அப்படி உழைக்கிறதில்லை, நான் கொஞ்சம் சோம்பேறி தான். நான் முன்னால் தான் சொல்கிறேன். ஆனாலும் நமக்கு ஆண்டவர் பாருங்க, ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ரோமர் 10வது வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறது. சமயம் வாய்த்தாலும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமா, அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். உங்களுக்கு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, சண்டே ஈவினிங் வாங்க, வாலிபர் கூட்டத்துக்கு வாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க. இந்த வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா என்ன, நம்ம வேற உங்களுக்கு ஐயோ தான் நான் சொல்லணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். அது நம்மகிட்ட அது எக்ஸ்கியூஸ் சொல்லாதுங்க. இப்போ இன்னும் டைம் வரல பாஸ்டர், நான் இப்போ தானே ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் இப்போ தானே கொஞ்ச நாள் தானே சர்ச்சுக்கு வரேன் என்று சொல்லாதீங்க. ஊழியர் செய்கிறவர்கள் அட்லீஸ்ட் கூடவாவது போங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை அப்பதான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இப்படி அந்த ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு அவருடைய தரவு இல்லாவிட்டால், அவர் நமக்கு செய்கிற உதவி, அவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆகாயில 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது,
பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கு நாம சொல்ற அந்த சாக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே தேதியோடு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்கள் ஆகாய தீர்க்கதரிசனுடைய காலத்தில் தேதியோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் அவர். முக்கியமா நீங்க 4வது வசனத்தை கவனிங்கள். ஆனாலும் செருபாபேலே நீ என்ன பண்ணு, திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு நீங்க சொல்றீங்களே, டைம் எனக்கு இது ஊழியம் செய்வதற்கான காலம் இல்லை. சர்ச்சுக்கு வராதுங்க, உங்க ஏரியாவில் உங்க பகுதியில் யார் வரலையோ அவங்கள கண்டுபிடிச்சு நீங்க போய் அந்த வாரத்தில் ஏன் வரல பார்த்து அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா, அது ஒரு ஊழியம். அது அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாகிலும் சமயம் வாய்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்ம போய் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்கு அவர் 4வது வசனத்தில் நீங்க பாருங்க, அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னது, திடன் கொள். என்னது, திடன். எத்தனை முறை வருது பாருங்க ஒரே வசனத்துல, 3 முறை வருது. ஆசாரியனே நீ என்ன பண்ணு, முதல்ல செருபாபேலே நீ திடன் கொள், முதல் லைன்லயே. அப்புறம் ஆசாரியனே நீ ஜனங்களே நீங்கள் திடன் கொள். ஆண்டவரே நம்மள வெத்துக்கா சும்மா அனுப்பல, அவர் என்ன பண்ணாரு, சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு, நீ திடன் கொள், நான் என்ன பண்றேன், உன் கூட இருக்கிறேன். பாருங்க அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லுது, வேலையை நடத்துங்கள், நான் உங்களோட கூட இருக்கேன். இங்க எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறது இல்லைங்க, ஆனா ஊழிய செய்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனா ஊழிய செய்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவரே எழுதி கொடுத்திருக்கிறார், வேலையை நடத்து, திடன் கொள், புறப்பட்டு போ. நீங்க இன்னும் இதுக்கு கூடுதலா மத்தேயு 28வது அதிகாரம் எடுங்களேன். மத்தேயு 28:28 நீங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களை எல்லாம் பார்த்து அவங்களோடு கூட பேசுறார். 18, 19, 20 3 வசனங்களை நீங்கள் பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கு, நீங்க இது யார் கூட இருக்கிறேன்றாரு, உங்க கூட கிடையாது. உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீஷராக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என்ன பண்ணுங்க. அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்க அந்த வேத பகுதியை நல்லா 28வது அதிகாரத்துல 20வது வசனம் இதெல்லாம் நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. ஆமா, இப்போ நான் வேலைக்காக குடியாத்துக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி உங்களை எல்லாம் சீஷராக்கி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தைரியமா சொல்றேங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார்.
சொல்ல மாட்டேன். என் கூட கத்திருக்கிறார். ஆனால் உங்கள் கூட இருக்கிறாரான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் யார் வரல, சர்ச்சுக்கு வரீங்களா, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வரலன்னா, உங்கள் அடுத்த தெருவுக்கார் வரலன்னா, ஏங்க இந்த வாரம் வரல போய் கேளுங்க. இல்லைன்னா அது உங்களுக்குள்ளே ஆண்டவர் நீரூற்றை வைத்திருக்கிறார். சமாரியா ஸ்திரிக்கு அதான் சொன்னார், நீ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்துக்கிறமா, நீ இந்த குடம் எடுத்துன்னு போனீங்கன்னா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ, நாளைக்கு மத்தியானமா வருவேன். ஏன் நீ எடுத்துன்னு போற தண்ணி உனக்கு என்ன ஆகாது, உன் தாகத்தை தீக்காது. ஆனால் நீங்க பாருங்க, நான் கொடுக்கிற தண்ணி என்ன ஆகும், இந்த மத்திய அப்படியே வச்சுங்க. லூக்காவில் யோவானில் 4வது அதிகாரம் எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தை தான் அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. 4வது அதிகாரத்தில் 13-14 வசனம். 13 4வது அதிகாரம் 4வது யோவான் 4:13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தான் நீ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறிய, இது எத்தனை போனீங்கன்னா நீ நாளைக்கும் வருவ. ஏன் தாகம்? நம்ம டெய்லி ஒகேனக்கல் தண்ணி வரலன்னா என்ன திட்டு கார்பரேஷன் கவர்மெண்ட் தண்ணி தாகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆண்டவருக்கு அவர் ஜீவ தண்ணீர் ஊற்று. அவர் நான் கொடுக்குற. இப்போ நம்மளாம் ஏன் அவளா வந்திருக்கிற ஆலயத்துக்கு ஏன் வரோம், ஏன் புதன்கிழமையில வரோம்? இயேசுநாதர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் காலாகாலத்துக்கு நம்முடைய தாகத்தை அது என்ன பண்ணுதுங்க, தணிக்குது. அப்ப அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ இல்ல மக்கள் அந்த வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்க, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம், அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். என்னது நீரூற்றாய்? என்னங்க இதுக்கு அர்த்தம்? அதாவது நான் கொடுக்கிற தண்ணி நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன். நீங்க என்ன விளங்கிறீங்க? உங்களுக்கு முழு அர்த்தம் சரியான அர்த்தம் சொல்லனா கூட பரவாயில்ல. நான் என்ன பைபிள் காலேஜை படிச்சிருக்கேன், நான் கூட பைபிள் காலேஜ் படிக்கல, வேற அதாவது நான் கொடுக்கிற தண்ணி நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றுன்றார். என்ன அர்த்தம் கேட்டேன். ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னா என்ன, நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அது மட்டும் போதும். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவளுடைய குடும்ப பின்னணியை ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் சொல்லிருக்கு, அவ குடத்தைய அங்கே வச்சுட்டு போயிட்டாலாம். நீங்க பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் எதுக்கு வந்தாங்க அந்த அம்மா? தண்ணி எடுக்க. அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இயேசுநாதர் பேசினாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று அவர் சொன்னதுமே அவளுக்கு தாகம் ஃபுல்லா தணிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இந்த குடம் என்னத்துக்கு, குடத்தை வீசாடிட்டு ஓடிவிட்டான். அல்லேலூயா. சவுண்டே வரலையே, சவுண்டே வரலையே. அம்மாங்கெல்லாம் சொல்லுங்க, சவுண்டே வரலையே. அல்லேலூயா. தண்ணிக்கு வந்தவங்க தண்ணி குடத்தை விசிறி போட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். டாஸ்மாக் கடையில் டெய்லி திறக்கிறான். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ஏன்னா கரெக்டாக பாஸ்ட் டைம் சொல்றாரு. டேய், எல்லாரும் சொல்றது தான், இங்க வண்டிங்க போறத பார்த்து தான். என்னப்பா டைம் தப்பா சொல்லிட்டேனா? 12 நம்ம பவிஷாவில் தான் 12 10 இல்லை. மிக்க நன்றி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு குடிச்சவன் திருப்பி எப்போ அடுத்து குடிக்கலாம். ஏன்னா அது தாகம் தீக்கிறது இல்லை. சும்மா கற்றுக்கணுவேன், மச்சாங்கிட்ட ஓய்கிட்ட காலேஜில் கற்றுக்கணும் சிகரெட்டு.
அதெல்லாம் தாகத்தை தணிக்கிறது இல்லை. இயேசுகிட்ட வந்தீங்கன்னா இயேசு தாகத்தை தணிக்கிறார். சொல்லுங்க ஐயா, இயேசுகிட்ட வந்தீங்களா இயேசு என்ன பண்றாரு? தாகத்தை. அப்போ ஏன் குடத்தை விசிறி போட்டு அந்த பொம்பளை போனாங்க? புத்தி இருக்குமா அந்த பொம்பளைக்கு? இருக்குது. போயிட்டு என் தாகத்தை தீத்தார் ஒருத்தர். என் தாகம் நிரந்தரமா நித்திய ஜீவகாலமாய் ஊறுவதற்கு ஒரு வழிவர்த்தல் சொல்லிட்டாரு. நீங்க அவரு இயேசுதானா வந்து பாருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். உயிரிழக்க என்ன பண்ணாருன்ற அவருக்கு உங்களுக்கு குத்துக்கிறாரு அந்த தண்ணியே. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊர். என்ன நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னு கேட்டு வேற ஒண்ணு தப்பா கேட்கல. நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு சொல்றேன் பாத்துங்க. குழா கிட்ட தான் குடத்தை எடுத்துன்னு போய் தண்ணிக்கு போவோம். உங்க வீட்லயே நீங்க போர் போட்டு தண்ணி குடிக்கிற தண்ணி வந்துச்சுனாக்கா நீங்க குடத்தை எடுத்துன்னு போவீங்க? என்னம்மா சொல்றீங்க லில்லி? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, உங்க வீட்ல சின்ன வீடு தான். உங்க வீட்லயே நீங்க போர் போட்டு குடிக்கிற தண்ணி நல்ல தேனாமிர்தமா இருக்கிற நல்ல தண்ணி ஊத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க குடத்தை எடுத்துன்னு போவீங்களா? குடத்தை எடுத்துன்னு போவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப முன்னாலாம் பாம் மகாலண்டு 2 குழா இருக்கும். 2 குழா இருக்கும். அப்போ எங்கேயுமே எந்த தண்ணியும் வராது, குழா தண்ணி. நான்லாம் 5 மணி டியூட்டிக்கு போய் 11:30 மணிக்கு டியூட்டி முடியும். அந்நேரத்துக்கு சைக்கிள் எடுத்துன்னு வந்துக்கிறேன். அப்போ கூட 2 பேர் அங்கே நின்று இருப்பான். டபுள்ஸ் 2 சைக்கிளில் 2 குடம் கட்டிட்டு எடுத்துன்னு போயிருக்கிறேன். 4-5 குடம். ஏன் சொல்றேன்னா, ஆனா இப்போ எடுக்கிறது இல்லை. ஏன்? போர் போட்டிருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசுவை ஜீவ தண்ணீர் நானே ஜீவப்போ நானேன்னு சொன்னார்ல, அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஊற்றா ஆண்டவர் பெருக்கெடுத்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லி கையை தட்டுங்களா? அல்லேலூயா. எனக்குள்ள போர் போட்டுக்கிறார், வேற விஷயம் இல்லை. என் உள்ளத்துல நான் ஏசாமி ஏற்றுக்கினாக்க எனக்கு என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர்? போர் போட்டு. நான் எதுக்கு குடம் எடுத்துன்னு போனோம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அங்க நடந்தது. நித்திய ஜீவ காலமாய் என்ன பண்ணா? ஊறுகிறனா சுரக்கிற நீரூற்றி எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ள போர் போட்டு வச்சிட்டு இருக்கிறார். பியூரிஃபை வாட்டர் பியூரிஃபை இருக்கு. நான் எங்கேயும் போக தேவையில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்க உங்களுக்குள்ளே அப்ப டெய்லி சுரக்குதா தண்ணி? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு டெய்லி சுரக்குதா? என் உள்ளத்துல டெய்லி நீரூற்று சுரக்குது. தேவ நீரூற்று, தேவனுடைய நீரூற்று எனக்குள்ள சுரக்குதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சுரக்கிற நீரூற்றை நீங்க இறைக்காம இருந்தீங்கன்னா, மொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா, அது நாத்தை எடுத்துப்படும். புரியுதா? புழு வச்சுப்படும். நீங்க அதனால தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தண்ணிய எங்கேயும் தொட்டியில் என்ன பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்தாம பிடிச்சி வைக்க கூடாது. மழை தண்ணி டயர்ல கீழெல்லாம். அதனால என்ன பண்ண, சிக்கன் குனியா வந்துடணும். சர்ச்சுக்கு வந்து சிக்கன் குனியா வாங்கின்னு போறியா? சொரக்கிறத எடுத்து குடியா. நீங்க உள்ளத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. ஒன்றும் வேணாம். அது கூட சொல்லாதீங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். இதை தான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அதை செஞ்சா நான் உங்களை கூட இருக்கிறேன்றாரு. என்னங்க அவர் பெரிய இது, அவர் என்ன போலீஸ் அதிகாரியா, ஐஜியா, இன்ஸ்பெக்டரா, இல்லை பிரதம மந்திரியா? நீங்க 18வது வசனத்தை நீங்க பாருங்க. 18 மத்தேயு 28:18 அவர் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்று அதுல போட்டுது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி 12 பேரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹலோ, உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு கூப்பிடுறவர் மணிமைக்கேல் கிடையாது, மோகன் சி லாசரஸ் கிடையாது, மோகன் சிங் கிடையாது, பிஷப் கிளாரன்ஸ் கிடையாது. யாரு? வானத்தையும் பூமியும் ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்ம ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அவர் தான் நம்மளை ஊழியத்துக்கு போன்னு சொல்லியிருக்கிறார். யார் ஊழியத்துக்கு போக சொல்லியிருக்குது? வானத்தையும் பூமியும் உடையது சகல அதிகாரம் படைத்தவர் தான் நம்மளை போன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேர் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது? டே, யாரும் பர்மிஷன் கொடுக்க தேவையில்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உலகம் எங்க போய் ஊழியம் செய்ய சொன்னார். அதை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. பிரதம மந்திரி கிடையாது, எவனும் கிடையாது. நல்லா கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க. இயேசு சும்மா அனுப்பலிங்க நம்மளை ஊழியத்துக்கு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க டிராபிக் போலீஸ் பார்த்துக்கிறீங்களா? டிராபிக் போலீஸ் அவர் கையில் என்ன இருக்கும்? ஒரு ரவுண்டா ஒரு வட்டம், அதில் என்ன எழுதியிருக்கோம்? வயிறு பெருசா தொப்பையா அப்படி நெட்டா இருக்கிறவங்க காட்டினாக்கா லாரி நிற்குமா? அவர் இப்படி மெலிசா தான், ரொம்ப மெலிசா இருக்குது. அவர் பிடிச்சி தள்ளலாம் 10 இடத்துல பல்ட்டி போடுவார். அவர் காட்டினா பல்ட்டி ஸ்டாப்னு காட்டுறாரு. ஸ்டாப்ன்ற அந்த ரவுண்டு அந்த கேளையும் யார் காட்டினாலும் கார் லாரி என்ன பண்ணணும்? 12 டயர் போட்ட லாரி கூட இருக்குது. பெரிய லாரி ஸ்டாப் இல்லைங்க. அவருக்கு ரொம்ப நிமோனியா காய்ச்சல் அடிக்குது, சிக்கன் குனியா வந்துட்டுக்குது. அவர் இப்படி மெதுவாக காட்டுறாரு. எப்படி நிற்கணும்? இந்த மெதுவாக காட்டுறாரு. இந்த இந்த போர்டு அவருக்கு யார் கொடுத்துருக்கு? அரசாங்கம், அதிகாரம். பைபிளில் நமக்கு அதிகாரம். ஞானஸ்தானம் கொடுக்காத மத மாற்றம் தடை சட்டத்தை எங்கள் மாநிலத்தில் நாங்கள் கொண்டு வர சொல்லி அதெல்லாம் வேலைக்காக சார். இந்த மாதிரி தடை சட்டம் போட்டவெல்லாம் தலைக்கீழாக போய் அட்ரஸ் இல்லாத போயிருக்கிறான் இந்த உலகத்தில் 2000 வருஷமா. 2000 வருஷமா. ஏன் தெரியுமா? இந்த அதிகாரம் யாரால வந்தது? ஆண்டவரால வந்தது. அவர் தான் சொல்றார் 11 பேர் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன அதிகாரம்? சிலருக்கு சில ஏரியாவில் தான் அவன் கொஞ்சம் அதிகாரம் காட்ட முடியும். வேற ஊருக்கு போனால் என்னது, அது அங்கே போய் வச்சுக்க, இங்கே ஒன்று பல்ல ஒழிச்சு விடுவாங்க. அது இந்த ஏரியாக்காரன். அதெல்லாம் உங்கள் ஏரியாவில் வச்சுக்க சார், ரவுடி தானெல்லாம். இங்கே வந்து என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் குடியாத்த வந்த புதுசில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நம்ம ஊரில். நம்ம பேர் சொல்லக்கூடாது, குட்டியெல்லாம் இருக்கிறாங்க, குட்டிக்கு தெரியும். தூங்கி நிற்கிறவனை எழுப்பி திண்ணையில் உள்ள ஊர் உள்ள போய் திண்ணையில் தூங்கி எழுப்பி சட்டை பிடிச்சி அடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அது மாம்ச பலன். நம்மளை ஆண்டவர் போக சொல்றது அவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன். நீங்கள் பாருங்க, இப்போ அவர் நம்மோடு கூட இருக்கு. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இன்னும் என்ன நடக்குன்னு மார்க் 16வது அதிகாரத்தை நீங்கள் எடுங்களேன். மார்க் 16 20வது வசனம். மார்க் இதே போல இந்த அதிகாரத்தை ஊழியம் செய்வதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பாருங்க, போய் என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சாங்கன்னு இருக்குதா? 20வது வசனம் எல்லாரும் படிங்க. மார்க் 16:20. எல்லா சகோதர சகோதரிகளும் பைபிள் எடுத்து படிக்கலாம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, நீங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யுங்க, நீங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு அவர் எங்கேயோ போயில்லைங்க. நான் உங்க கூட வரேன்றார். கூட வந்து என்ன பண்றாரா? அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணாங்க?
ஆண்டவர் உறுதி பண்ணார். நல்ல கையை தட்டலாமா? ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது நம்ம கூட வந்து அற்புத அடையாளங்களை செஞ்சு ஆண்டவர் அதிசயங்களை செய்து காரியங்களை உறுதிப்படுத்துகிறார். இங்கே ரங்கசமுத்திரத்தில் நம்ம கொண்ட சமுத்திரத்திலிருந்து ஒரு சகோதரி அங்கே திருமணம் செய்து கொடுத்துருந்தார்கள். அம்சான்னு நினைக்கிற பேர், ஜோதி அவங்க அத்தை அம்சா அது பேர். நான் வாத்தியார் எல்லாம் போவோம் அங்கே ஊழியத்துக்கு போவோம். அப்போ என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும், வாத்தியார்கிட்ட தான் டிவிஎஸ் 50 இருக்கும். அவர் கூட தான் நான் ஊழியத்துக்கு போவேன். இந்த ஒரு டிவிஎஸ் 50லேயே ரங்க சமுத்திரத்தில் கதா காலட்சேபம் பண்ணப்போ, மோடிகுப்பத்தில் கதா காலட்சேபம் ஜான்ராஜ் பாஸ்டர் வச்சு பண்ணப்போ, அங்கே நம்ம விசுவாசிகள்லாம் வந்துடுவாங்க. போகும்போது பஸ்ஸு வந்து இருக்கும். இப்போ ராத்திரி 9 மணி 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு வந்தால் பஸ் இருக்காது. அந்த ஒரே ஒரு டிவிஎஸ் 50 தான். அந்த ரங்கசமுத்திரத்தில் ஒரு முறை பாஸ்டர் ஐஜான் அவர்களை கூட்டின்னு போயிட்டோம். பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. ஜெபிக்கிறதுக்கு வரும்போது பார்த்தா தலைமையில் கை வைக்கிறாரு. அசுத்த ஆவி பிடிச்சவங்கெல்லாம் கீழே பத்துன்னு விழுறாங்க. ஒருத்தன் அவன் தனியாக சீக்கிரம் பழகுது. இந்த ஆள் எல்லார் மேலேயும் கை வச்சு என்னது எல்லார் மேலேயும் தள்ளி விட்டுறாரு. தலைமையில கை வச்சு தள்ளி இது அவருக்கு கேட்டுச்சு. பாஸ்டர்யா கேட்டுச்சு. அவர் நல்ல ஜெப வீரர். நம்ம செருக்கையில் நம்ம ஜேம்ஸ் வீட்டில் வந்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். டெய்லி சாயந்தரம் நாங்கள் வருவோம். ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து இளநீர் உடைச்சி அந்த ஒரு சொம்பு இளநீரை அவர் கொடுத்துட்டு போயிடும். அந்த ஒரு 5 நிமிஷம் அது வாங்கிறதுக்காக வெளியே வருவார். தோத்திரம் பண்ணிவிட்டு வாங்கி உள்ளே போயிட்டார். அப்போது அசோக் நகரில் சர்ச்சி ஆரம்பித்த பிறகு 9 to 11:30 இல்லையா, 9 மணி. அவர் ஒரு 9, 9:45 வருவார். முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்போது அவர் நேரம் யாருக்கும் பேச மாட்டார், வந்துடுவார். 40 நாள் இங்கே இருந்தார். அவர் கடவுளுடைய கிருபையில் அவர் தான் நமக்கு மோகன் சிங் ஐயாவையும் அறிமுகப்படுத்த நிறைய ஊழியக்காரர்கள் அறிமுகப்படுத்து. இந்த கை வச்சு புச்சி தள்ளுறாருன்னு சொன்னாங்களா, கை வைக்கிறத நிறுத்திட்டாரு. இப்படி விரல் காட்டுறாரு. விரல் காட்டினா பேய் இப்படி எப்படி விரல் காட்டுறாரு அந்த மாதிரி ஆடுது பேய். இப்போ என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர்கள் பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் கூட இருந்து என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் யோசனை பண்ணேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு வந்து அவர் கூட இருக்கிறார். சார் பாஸ்டர் இப்போ அவர் தான் மரித்து உயிரடைந்து போயிட்டார், இப்போ கூட இருக்கிறாருன்னா எப்படி நமக்கு என்ன அத்தாட்சி? நீங்கள் அதே ஆகாயில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆகாயில் என்ன எப்படி வந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஆமாம். இப்போ இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அந்த மாம்ச பிரகாரம் அங்கி போட்டுன்னு தாடி விட்டுன்னு அந்த மாதிரி நான் உங்களோடு கூட பிசிக்கலா மாம்ச பிரகாரம் இல்லை. ஆனால் இங்கே 8வது அது 5வது வசனத்தில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். என்னது நிலை கொண்டிருப்பார்? He remains. ஆவியானவரே ஊழியம் செய்கிறவர்களோடு கூட அவர் கூட இருந்து அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினா அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு வரைந்த எனக்கு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிலை கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். நீங்க அந்த ஆகாயிலேயே 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பாருங்க. 13, 14லையும் 13வது வசனத்துல நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு முடியும்.
பின்பு கர்த்தர் 14 பாருங்க. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதற்கு, நம்மளை ஊக்கப்படுத்துவதற்கு நம்ம ஆவியை அவர் என்ன பண்றாரா? எழுப்புறார். நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம ஊழியம் செய்யும்போது தேவன் அந்த ஊழியத்தை கனப்படுத்தி நம்மோடு கூட இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆவியானவருடைய ரூபத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு லாரன்ஸ் ஐயா 50 சபைகளை நிறுவி இருக்கிறார். பெரிய ஆலயத்தை, நீங்கள் அடக்க ஆராதனைக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்து பெரிய ஆலயத்தை அவர் கட்டியிருக்கிறார். நிறைய இடங்களிலே அவர் சபைகளை ஸ்தாபித்திருக்கு. இதெல்லாம் எப்படி முடியும்? இப்போ நம்ம எப்ரோனை எடுத்தீங்களா? நம்ம எப்ரோனில் நம்ம 36 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நம்ம ஆண்டவர் முன்னெடுத்து நம்மளை வழி நடத்திருக்கிறார். கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்றாக கிளை சபையில் ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார், கட்டடங்களை கொடுத்து. இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகுது? நீங்கள் பாருங்க, நீங்கள் சகரியாவில் அருமையான இந்த ஆவியானவரை குறித்து ஆகாய்க்கு அடுத்த புஸ்தகம் சகரியா 4, ஆகாய்க்கு அடுத்த புஸ்தகம் 4 6வது வசனம் நீங்க பாருங்க. 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அவர் சகரியா 4:6 வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. என்னது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஏதோ பலசாலிகள், ரொம்ப புத்திசாலிகள், எப்ரோன்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கெட்டிக்காரு, அதனால நாம இத்தனை சபைகளை ஸ்தாபிக்கல, அதனால ஊழியங்கள் வளரல. எதனால வளருது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால. இன்னைக்கு மக்களுக்கு விடுதலை, மக்களுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால தான், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான். நீங்கள் அந்த ஊழியம் செய்கிறவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து, அவர் என்ன சகரியாவில் இந்த ஆகாயில் என்ன வாசிக்கிறார்? அவர் நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் திரும்ப அதை படிங்க. 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேங்கள். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறார், நாம் பயப்பட தேவையில்லை. சொல்லுங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இந்த செய்தியை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபத்தில் நான் யோசித்து கொண்டிருக்கும் போது, நமக்கு நிறைய மிஷினரிகள் வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஐடா ஸ்காடர் அம்மா சிஎம்சி ஆரம்பித்தாங்க. அவங்க எந்த ஊருக்காரு? கஸ்பா ஆமாம், நெல்லூர்பேட்டையா? ஹலோ, அவங்க எந்த ஊருக்காருன்னு கேட்டேன், வேற ஒன்று கேட்டேன். அவங்க அமெரிக்கா நாட்டிலேருந்து மிஷினரியாக வந்தாங்க. அப்போது அமெரிக்கன் ஆர்காடு மிஷன்னு, ஆர்காட்டில் தான் அந்த மிஷன் ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த மிஷனுக்கு இப்போ எப்ரோன் ப்ரேயர் மிஷன் சொல்கிறேன் இல்லையா, அதுபோல் அந்த அம்மா அந்த மிஷினரி இயக்கியது. அவங்களோட அப்பா, அவங்க தாத்தாலாம், அவங்களாம் 3-4 தலைமுறை டாக்டர். அவங்க அப்பா டாக்டர் ராணிப்பேட்டில் இருக்குது, எஸ்எம்ஹெச் ஸ்கடர் மெமோரியல் ஆஸ்பத்திரின்னு பேர். அது ஸ்கடர் அவங்க அப்பா பேர். அந்த அம்மா பேர் சோஃபியா ஐடா ஸ்கடர். அவங்க, நான் நிறைய முறை யோசிச்சு, 125 வருடம் ஆச்சுங்க அவங்க ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எப்படி ஆவியானவர் என்ன பண்றாரு?
நிலை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மிஷினரிகள் எல்லாம் வந்தப்போ அவங்க ஊரை விட்டு தங்கள் ஜனத்தை விட்டு இனத்தை விட்டு எல்லாம் கொல்லிமலையில் மதர் பிராண்டுன்னு ஒரு ஃபேமிலி, அந்த மிஷினரி பேர் பிராண்டு ஐயா, அந்த அம்மா பேர் அவர் பேரையே வச்சுட்டாங்க மதர் பிராண்டுன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் கொல்லிமலையில் மக்கள் மத்தியில் வந்து ஊழியத்துக்கு வந்து அங்கே ஒரு சின்ன ஆஸ்பத்திரி ஆரம்பித்து ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்து மக்களுக்கு ஊழியம் பண்ணியிருக்காங்க. எப்படி அதெல்லாம் சாத்தியம் ஆச்சு? இப்போது நீங்கள் எங்கன்னா ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லுங்க. இப்போ தங்கச்சிங்களுக்கு சொன்னால் கூட யாரையும் தெரியலையே பாஸ்டர், அங்கே யாருன்னு எனக்கு தெரியாத, யாருன்னா இருந்தால் கூட நம்ம வாங்க காய் போட்டு கொடுக்கறதுக்கு அது ஆள் இருக்குது, கறியும் இட்லியும் செஞ்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது. ஆனால் ஒன்றுமே தெரியாத இடத்துல அவங்க எப்படி வந்து தோட்டப்பாளையத்தில் 2 பெட்டு வச்சு ஊழியம் பண்ணாங்களாம், ஆரம்பித்தாங்களாம். 125 வருஷம். எப்படி இது? அதுதான் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இந்த எபிரோன் ஊழியங்கள் ஆண்டவர் வருகிற வரைக்கும் உலகம் எங்கும் கர்த்தர் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். ஒத்துக்கிட்டீங்களா? 2 கையும் உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் தயவுசெய்து. ஆமீன். அல்லேலூயா. எப்படி முடிஞ்சது? ஏன்னா வேலை செய்யறதுக்கு வந்தேங்க நான். எப்படி முடிஞ்சது? கர்த்தருடைய ஆவியானவர் தான். பலத்தினாலும் அல்ல. நான் இந்த ஐடாஸ் கட்டுற அம்மாவை இப்போ நம்ம 125 வருஷங்களுக்கு முன்னால் 1900 அவங்க வந்தாங்க. நம்ம ஏனக்கனுடைய இது மாமியார் வீடு நாகர்கோவில். புண்ணியவான் எங்களெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி வச்சுன்னு போனார். அவருடைய கல்யாணம் இது ரிசப்ஷனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம். நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது நாங்கள் இங்கே ஈவினிங் ட்ரெயின் ஏறினோம். காலையில் போயிட்டோம். போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு தான் ஒரு வேன் வந்து நின்றுச்சு. ஈவினிங் தான் இது நிச்சயதார்த்தம். அப்போ எனக்கு வரல. ஆனால் அவங்க மாமியார் வீட்டார் 2 பேர் வந்து அந்த இதில் வேனில் எங்களை ஏற சொன்னாங்க. நாங்கள் ஏற்றோம். இப்போ இங்கே குடியாத்துலேருந்து போனவங்கள. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா, 20 கிலோமீட்டர் இருக்கும். திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி பண்ண அந்த ஏரியாவை இது போய் 20 கிலோமீட்டர் வேனில் போனோடனே டச் அந்த ஏரியாவை தொடுது. அங்கே என்ன இருக்குதுன்னா, கிபி 63 இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கிறிஸ்துவ தேவாலயம் அங்கே இருக்குது. நல்ல கையை தட்டுங்களேன். கிபி 63 யாரா கட்டுனதுன்னா, தோமா இல்லை, இயேசு கிறிஸ்துடைய சீடர். அவர் வந்து கேரளா பகுதிக்கு வந்து அங்கே 7 ஊரில் அவர் ஊழியம் பண்ணி அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக எங்கே வந்துட்டார்? திருவிதாங்கூர் நாகர்கோயிலுக்கு. அங்கே நாகர்கோயில் ஒட்டி இருக்கிற அந்த திருவிதாங்கூருக்கு வந்துட்டார். அந்த சர்ச்சையை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. எனக்கு ஆசை எல்லாரையும் கூப்பிட்டு போனேன்னு, நம்ம ஜாம் பண்ணுங்க, நம்ம போகலாம், பேட்சாக கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அங்கே டீ கொடுக்கறதுக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்கு செய்கிறதுக்கு நம்ம ஏனோக்குடைய மாமியார் குடும்பம் இருக்கிறாங்க. அங்கே அந்த அவர் எப்படி வந்திருப்பார்? அந்த கல்லுலேயே கட்டிக்கிறாருங்க. இந்த நம்ம இந்து சகோதரர்கள் கட்டிக்கிறாங்களே கல்லுலேயே கல் கோயில் கட்டிக்கிறாங்க. அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த திருவிதாங்கூர் அந்த முதல் நூற்றாண்டிலேயே பிரச்சனை பண்ணி இது வந்து இந்து கோயில் தான் அதை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது அங்கே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் தங்கின குடிசை அதை வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி, அந்த குடிசையை ஒட்டி ஆடிட்டோரியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தின கிணறு இருக்குது. அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கான கல்லில் தொட்டி இருக்குது. அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவாலயம் இருந்துச்சுல, அது மாதிரி 3 பார்ட்டாக இருக்குது. வெளியே உட்காருங்க, வெளியே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணலாம்.
உள்ள பிரகாரத்துக்குள்ளே போகிறவங்க போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி அமைதியான, அங்கே ஒன்றும் இல்லைங்க, யாரும் பிரசங்கெல்லாம் பண்ணுறதில்லை. இப்போ கூட திறந்துருக்குது, போகலாம், உட்காரலாம், ப்ரேயர் பண்ணலாம். அதில் ஒரு கல்லில் சிலுவையை அவர் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. கல்லுலேயே உளி வச்சு சிலுவை வச்சு அதை உள்ள அறையில் நடுவில் இல்லை, ஒரு ஓரமாக வச்சிருக்கிறார். இந்த சிலுவை பொறிக்கப்பட்ட அந்த கல் தான் அன்றைய தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இது எங்களுடைய ஆலயம், எங்களுடைய தோமா ஏற்படுத்தினதுன்னு போராடி வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுக்கான அடையாளமாக அந்த சிலுவை கல் இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம், தொட்டு எல்லாம் பார்த்தோம். நான் இந்த செய்தியை நான் சொல்லணும், உங்களுக்கெல்லாம் சொல்லணும் போது என்ன என் மனசில் தோணுச்சுன்னா, எப்படி தோமா வந்திருப்பார். இப்போது மொழி தெரியலனாக்கா நிறையா டீ குடிக்க முடியாதுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நசீம்னு இருந்தார், குட்டி உங்களுக்கு தெரியும், பாபுக்கல நசீம் பாஸ்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? போன அக்டோபரில் அவர் இறந்துட்டார், 23ஆம் தேதி. நம்ம ஜேம்ஸ் ஐயா இறந்து அன்றைக்கி அவரும் இறந்துட்டார். அவர் இங்கே குடியாத்தில் 2-3 வருஷத்துக்கு மேலே தங்கியிருந்தாருங்க. நான் டெய்லி அவரை பார்ப்பேன், டெலிஃபோன்ஸில் அப்போ வேலை செஞ்சேன், டெய்லி பார்ப்பேன். நான் போகலன்னா அவர் சாப்பிட மாட்டாருங்க. அவர் போய் கடையில் டீ கொடுன்னு கேட்குறதுக்கு லைட்டாக ஸ்ட்ராங் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியும். அவருக்கு வடைன்னு சொல்கிறதுக்கு வடை ரொம்ப இஷ்டம், கார வடை, வடைன்னு வருங்க. ஏன்னா தமிழே தெரியாது. அவர் பங்களாதேஷ்காரு, இங்கிலீஷ் பேசுவார். இங்கிலீஷ் பேசினா நம்ம ஊரில் மேலே எங்கேயும் நம்மளை பார்ப்பான் எவ்வளோ. அதனால் நான் போகலன்னா சாப்பிடவே மாட்டாருங்க அவர். அவ்வளோ அந்த இப்போ மொழி பிரச்சனை வந்துச்சுனாக்கா நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியாதுங்க. நான் அவர் இங்கேருந்து பெங்களூர் போகிற வரைக்கும் நான் டெய்லி மீட் பண்ணுவோங்க. எப்படியாவது ஊழியத்துக்காவது போவோம், ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவோம். அவர் சாயந்தரத்தில் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். எனக்கு ஓட்டு பில்லு வந்துச்சுனாக்கா மணியாடு போட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு காணிக்க அவருக்கு தான் கொடுப்பேன். அவர் பார்க்குறதுக்கு போயினே இருப்போம். போஸ்ட்மேன் கூப்பிடுவார், சார் உங்களுக்கு மணியாடு ஓட்டு பில்லு வந்துருக்குது 2000 சில்லறை ரூபாய் அப்படின்வாங்க. குடா சாமின்னு சொல்லிட்டு வாங்கினா அவருக்கு முதல்ல அதில் எடுத்து அவர் கொடுத்துட்டு, ஏன் பாப்பா அப்போத்துலேருந்து பேசினே இருக்கிறீங்களேண்ணா, இங்கே கவனி முதல் லைனில் அப்போத்துலேருந்து பேசினே இருக்கிறேன் கவனிங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய பக்திக்காக அது கஷ்டப்பட்டு சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களை பார்த்தா, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் நிறுத்திடலாமான்னு இருக்குது. அது என்னுடைய சிந்தையை அது மாற்றுது. தயவுசெய்து சொல்கிறேன், சர்ச்சைக்கு கவனிங்க. இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆள் கிடைக்காது உங்களுக்கு சர்ச்சைக்கு வாங்க சொல்கிறதுக்கெல்லாம். இப்போது கிளாரன்ஸ் ஐயா சர்ச்சையில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டம். நீங்கள் இப்போ அவங்க வீடு போனாக்கா அவ்வளோ ஜான் ரொம்ப மெலிஞ்சிட்டுருக்கிறாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 நாள் அடக்கம் பண்ண, 2 நாள் ஆஸ்பத்திரியில் தூங்காத இருந்த நாட்கள் வேறு. அடக்கம் பண்ணிவிட்டு 2 நாள் நைட்டில் சரியாக தூங்க முடியலைங்களா. சாமிக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மன உளைச்சல், அன்பான கத்தோலி. அப்போது இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, நான் திருமணமானதும் 82ல் நான் பாஸ்டம்மாவை கூப்பிட்டுன்னு நாங்கள் டெல்லிக்கு போனேன். நான் எங்களுக்கு நிறைய அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் சாப்பிட்றதுக்கு நைட்டு 10 மணிக்கு அந்த வண்டி சாப்பிட்டுட்டு ஏறினோம். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த நைட் ஃபுல்லாக போனோம். அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ராவலு. அதுக்கு அது தொடர்ந்து இரவு முடிஞ்சது, காலையில் தான் இறங்க முடியும். 36 மணி நேரம். அதான் அப்போ ரொம்ப வேகமான வண்டி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அவங்க கொடுத்த சாப்பாடு, இது புளி சாதம், இது பூரி எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு, எள்ளு வடை, இதெல்லாமே நாக்பூர். அடுத்த நாள் முதல் நாள் நைட்டு ஏறி நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டோம். பகல் ஃபுல்லாக காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டுக்கு போனால் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது புளி சாதம் இருக்குது, வெறும் புளி சாதத்தை சாப்பிட்றதுக்கு எதுவும் முறுக்கு. அங்கே நாக்பூரில் இன்ஜின் மாற்றலாம், நம்ம போகிற தமிழ்நாடு இன்ஜினை மாற்றலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். அங்கே பிளாட்பாரத்தில் வடை சுட்டுருந்தாங்க ஒருத்தன். சரி வாங்கிக்கலாம், நல்ல வாட்டமாக போச்சு, புளி சாதம் இருக்குது தொட்டு சொன்னாய்.
என்ன சொல்லி விற்றுனுக்கிறான்? ஏக் ரூபி தோ. அவன் சுட்டுனுக்கிறான் ஒருத்தன் கல்லா பற்றிக்கிட்டு இருக்கான். ஏக் ரூபி தோ, ஏக் ரூபி. என்ன ஏக் ரூபி தோனாக்கா? ஒரு வடைக்கு 2 ரூபாய். 1 ரூபாய்க்கு 2. கரெக்டாக சொன்னீங்க. 1 ரூபாய்க்கு 2, 1 ரூபாய்க்கு 2. நானே எங்கள் அம்மா தான் இருக்கிறேன். ஆளுக்கு 2 வடைனாக்கா எவ்வளோக்கு வாங்கினா போதும்? நான் 6 வடையாக வாங்கிட்டேன். 3 ரூபீஸ்க்கு வாங்கிட்டேன். வாங்கி பேப்பரில் நான் 5 ரூபா கொடுத்தேன். அவன் எவ்வளோ கொடுக்கணும் எனக்கு? விசில் ஊதுறாரு. டிடிஆர் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து இன்ஜின் மாட்டாங்க. ஊதுறாரு. வண்டி புறப்பட போது பின்னால் வந்து அவர் அந்த இது வெள்ளை துணி பச்சை கொடி காட்டுறாரு. இப்போ கையில் வடை 6 வடை வச்சுருக்கிறேன். அம்மா உள்ளுக்குறாங்க. 2 ரூபாயை பார்க்குறதா, வடையை பார்க்குறதா, அம்மாவை பார்க்குறதா, ட்ரெயினில் ஏறிட்டா. அவன் ஏக் ரூபி தோ, ஏக் ரூபி தோ தான் சொல்லிக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் வந்து 5 ரூபா கொடுத்தேன், 2 ரூபா கொடுறா, 6 வடை வாங்கிக்கினேனாக்கா ஏக் ரூபி தோ, ஏக் ரூபி தான். அதை கல்லா கிட்ட இருக்கிறேன். சொன்னேன், ஐ ஹவ் கிவன் யூ 5 rupees, ஐ ஹவ் டேக்கன் 6 வடைஸ் அண்ட் யூ கிவ் மீ 2 rupeesன்னு தெளிவாக இங்கிலீஷில் பேசுகிறேன். அவன் ஏக் ரூபி தோ, ஏக் ரூபி தோ. நான் என்ன பண்ணேன், வண்டி புறப்பட்டு போகுது, கல்லா பெட்டிக்கிட்டு போனேன். 5 ரூபாய் நான் போட்டேன். 5 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட காட்டினேன். அதுலேயே வேகமாக போட்டேன். 6 வடையை காட்டினேன். 2 ரூபாய் எடுத்துன்னு வண்டியில் ஏறிட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொழி பிரச்சனைக்காக நான் சொல்கிறேன். மொழி பிரச்சனைக்காக செங்கோட்டையில் எனக்கு பிரச்சனையாகி, வயிறு பிரச்சனையாகி, அங்கே கடுகு எண்ணெயில் தான் தாளிக்கிறது. நீங்கள் வயிறு பிரச்சனையாகி சினிமா தேட்டரில் போய் எங்கள் மச்சானை கொண்டு போய் டிக்கெட் கேட்குறேன். அது ஃபுல்லாகி பாதி படம் ஒன்று போடா, நாளைக்கு வாடான்றாங்க. சார் வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு இங்கே வரைய போடவாதின்னு அப்படி கோமா சண்டை போட. மொழி பிரச்சனை என்ன பண்ணுறது தெரியல. யாருடைய உதவி இல்லாமல் வடை. நீங்கள் ட்ரெயின் புறப்படுறதுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க. நம்ம கேட்ரிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறதுலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்போல்லாம் வண்டி புறப்பட்டுச்சுன்னா ஹிந்தி தான். இப்போது தோமாலாம் எப்படி வந்திருப்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கே போய் தங்கியிருப்பாங்க, எங்கள் பசிக்குதுன்னு போய் யாரை போய் கேட்டிருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு ஓடி போடலாமா தன்னுடைய நாட்டுக்குன்ற எண்ணம் வந்திருக்காதா? ஆனால் அப்போது அவங்களெல்லாம் பலப்படுத்தி இந்த இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சு அங்கே கோயில் கிபி 63 ஆலயத்தை கட்டி நேராக அதே கடற்கரை வழியாக எங்கே வந்தார்? மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூருக்கு வந்து திருவள்ளூரெல்லாம் சந்தித்து அங்கே நிறைய பிராமணர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை கொலை செய்யணுன்னு மதவாதிகள் அவரை பரங்கி மலையில் வச்சு என்ன பண்ணிட்டாங்க? அந்த மயிலாப்பூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வருகிற வரைக்கும் அந்த ரோடுக்கு என்ன தெரியுமா பேர்? அது கிடையாது, மவுண்ட் ரோடு. இப்போ நம்முடைய முதலமைச்சர் எம்ஜிஆருடைய பீரியடில் தான் அந்த மவுண்ட் ரோட்டை என்னவா மாற்றினாங்க? அண்ணா சாலைன்னு மாற்றினாங்க. அப்போ கூட எல்லாரும் என்ன சொல்கிறது? மவுண்ட் ரோடு தான் சொல்லுங்க. என்னன்னா அந்த மவுண்ட்டுக்கு ஓடின ரோடு அங்கே மயிலாப்பூர்லேருந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சு துரத்தின்னு வந்து அவர் பரங்கி மலையில் ஒரு பாறை சந்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது ஈட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். அப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போது அவங்கள தாங்கினது யார்? அவங்களுக்கு தைரியம் கொடுத்தது யார்? சிஎன் பால்கெல்லாம் தமிழ் இதில் காரைக்கால் பக்கத்தில் தரங்கம்பாடியில் அவர் பெரிய தேவாலயம் கட்டியிருக்கிறார். சிலுவை வடிவில் கட்டியிருக்கிறார். அந்த தேவாலயத்துக்கு அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு தான் ஊருக்கு போய் அங்கே பணம் டொனேஷன் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து கட்டியிருக்காங்க. எல்லா மிஷினரிகளும். இப்போ பெரியார் அணை இருக்குதே, பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை சொல்கிறாங்களா, அதை கட்டினது பெண் குயின், பென்னி குயின். ஒவ்வொரு பொங்கல் சமயத்துலேயும் அங்கே சிலை இருக்குது, அதுக்கு அவருக்கு பொங்கல் வைக்கிறாங்க தமிழர்கள். ஏன்னா அந்த அந்த பகுதியில் நீராதாரத்தை இவங்கெல்லாம் வந்து எப்படி இங்கே வந்து இதெல்லாம் செய்தாங்கன்னா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால்தான் அப்போ எதிர்ப்பு இருந்துச்சு, அப்போ வரவேற்பு இல்லை, அப்போ அடிதல். அதாவது விருதுநகரில் ராட்லன் என்ற ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் WMA படித்தவர். அவர் WMA படித்தவர்.
அவர் அங்கே விருதுநகர் பகுதியில் வந்து ஊழியர் செய்யும்போது அவருக்கு பசி எடுக்கும்போது கிராமத்தில் உள்ள ஏழை மக்கள் கூழ் குத்துருக்குறாங்க. அவருக்கு வெள்ளைக்காரனுக்கு என்னது கையில் வாங்கி குடிக்கிறதுக்கு அவர் தெரியல. தான் தொப்பியை கழட்டி தொப்பியில் கூழை ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த தொப்பியில் கூழ் வாங்கி கூழை குடிச்சிட்டு கழுவி வெயிலில் காய வச்சு போட்டுக்கு வராங்க. அனல் தாங்க முடியாது. ராத்திரியில் திண்ணையில் கோணிப்பை கொடுப்பாங்களா அந்த ஏழை மக்கள். அவங்களுக்கே பெட்ஷீட் கிடையாது. அப்போ பட்டியலினத்து மக்கள் கிராமங்களில் சேரிகளில் போயிட்டு அவங்க அந்த கோணிப்பையை திண்ணை மேலே போட்டு அதில் படுத்து தூங்கி இங்கேயே இரத்த சாட்சி அவர்கள் மறைத்தார்கள். கர்த்தர் நல்லவர். அவரை என்ன பண்ணுவாங்களா தெரியும், அந்த ராக்லன் துறையை குதிரையினுடைய வாலில் ஒரு பெரிய கயிறு கட்டிட்டு அவர் இடுப்பில் ஒரு கயிறு கட்டிட்டு அந்த குதிரையை கல் முள்ளு இருக்கிற அந்த தெருவில் அந்த குதிரையை அடித்து ஓட்டுவாங்களாம். அப்படியே இழுத்துன்னு ஓடுமா அந்த குதிரை. ஏன்னா இயேசுவை பற்றி நீ இங்கே சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் ஊழியர் செஞ்சாங்க. அதனால்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால்தான் நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் இப்போ நம்ம சாமி நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அதனால் பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். இந்த வருஷம் நம்ம மேக்சிமம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம தேவ ஊழியத்தை செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ கிராமங்கள் நம்மை சுற்றி இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஆலயங்கள் கட்டப்படவில்லை. நம்ம கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்க நம் கைகளை உயர்த்தி சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இன்று ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் முன்வருவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. அழைப்பு பெற்றோர் யாரும் முன்வருவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம வாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நடத்திடுவார். எனக்காய் பேசிட யாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, ஆண்டவர் அவருடைய அவரிடம் பேசு. திடன் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள் என்று அழைக்கிறார் எனக்கு இயேசு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவரிடம் பேசு. நடத்திடுவார், நம்மை அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நடத்திடுவார். ஐடாஸ் கட்டுறம்மா அவங்க அப்பாவை பார்க்க வந்த அந்த இரவு நேரத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சவால்
2 பெண்மணிகள் பிரசவத்துக்காக வந்து ஆண்கள் இடத்திலே நாங்கள் பிரசவம் பார்த்து கொள்வதில்லை என்று அதை தவிர்த்து போனதுனால 2 பேரும் குழந்தைகளோடு கூட இறந்து போனார்கள். அதுதான் அவர்களுக்கு அழைப்பாக மாறியது. ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். இப்படிதான் இந்தியாவிலே பெண்மணிகள் தங்கள் வாழ்க்கையை இதோ அழித்து கொண்டிருக்கிறார்கள். நீ படித்து இங்கே டாக்டராக வருவியான்னு ஆண்டவர் கேட்டார். அந்த அழைப்புக்கு ஐடாஸ் கார்டர் கீழ்ப்படிந்ததனுடைய விளைவுதான் சிஎம்சி. அதனுடைய விளைவுதான் அமெரிக்கா ஆர்காடு மிஷனுடைய தரிசனம் தான் ஊரிஸ் கல்லூரி, ஊரிஸ் ஹைஸ்கூல் எல்லாம். கரிகிரி மருத்துவமனை டாக்டர் பால் பிராண்டனுடைய தரிசனம். அவர்கள் தொழுநோயாளிகளுக்காக தங்களை அர்ப்பணித்தது. 23ஆம் தேதி கடந்த 23, இன்னைக்கு 25, 2 நாட்களுக்கு முன்பாக கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவில் உயிரோடு தன்னுடைய 2 குழந்தைகளோடு கூட எரிக்கப்பட்ட அந்த நாள். அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் கூட இருந்தார். கூட இருந்த அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நிலை கொண்டிருந்தார். என் உள்ளத்திலே கூட நான் கூட ஏதாவது இயேசுவுக்கு செய்ய வேண்டும் என்று என் ஆர்வத்தோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் என்னோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கே பைபிள் காலேஜ், இன்றைக்கே நீ பாஸ்டர் ஆகிடு, நீ பாஸ்டமாக ஆகிடு, அப்படியே அர்த்தம். ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறந்து தரவுகளை தந்து திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்கள் வெண்கல வில்லு உங்களுடைய பயங்களால் முறியும்படிக்கு உங்கள் கைகளை பக்குவப்படுத்தி ஆண்டவர் அழைக்கும் போது ஊழியம் செய்தால் போதும். ஆனால் இன்றைக்கு நான் என்னை ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கட்டும். வலது கையை உயர்த்துங்க. தங்கச்சி, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி நான் நிறைய கூட்டங்களில் கைகளை தூக்கி இருக்கிறேன். அதனுடைய விளைவுதான் ஒரு நாள் தீர்க்கமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் வேலையை ராஜினாமா செய்து வேலைக்கு வந்தவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி தீர்மானிக்கிறவர்கள் கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் அழைக்கும் போது நம்மை பிரத்யட்சமாய் குடும்பமாய் வாலிபர்களாய் தேவனுக்கென்று நம்முடைய கால்களை முன்னெடுத்து வைப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சர்வ வல்லவரே, மீண்டுமாய் இந்த மாதத்தில் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையை ஒரு மிஷனரி சபையாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களிலிருந்து ஆண்டவரே அநேக ஐடாஸ்காரர்கள் எழும்புவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்களிலிருந்து அநேக ராக்லாண்டுகள் எழும்புவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்களிலிருந்து அநேக தோமாக்களை நீர் எழுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நெருக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் தேசத்துடைய சூழ்நிலை ஆண்டவரே சாதகமாக இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, திறந்திருக்கிற தமிழகத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களை ஊழியம் செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே எங்களை நடத்தும். கை உயர்த்தின பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க ஏற்ற நாளிலே அந்த தரிசனத்துக்கு ஆண்டவரே ஆண்டவரை கீழ்ப்படிந்து அவர்கள் வரத்தக்கதான தரவுகளை ஆண்டவரே வழிவாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இதோ விசேஷமாய் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாலிபர் கூட்டத்தை கல்லூரி மாணவர்களுக்கென்று மாணவிகள் என்று நடக்கிற ஆண்டவரே அந்த ஜெபக்குழுவை நீர் ஆசீர்வதி. மாலை ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்று ஆண்டவரே மாலை ஆண்டவரே இது கார்த்திகாபுரத்தில் நடைபெறுகிற ஆண்டவரே ஆண்டு விழாவை நீர் இது வாலிபர் கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் வழிநடத்தும். நாளைக்கு கூடநகரத்திலே ஆண்டவரே மகளிர் குழு நடைபெறுகிறது. ஆசீர்வதியும். விசேஷமாய் எஸ்பிசியினுடைய சார்பாக ஆண்டவரே இதோ இந்தியா முழுவதும் ஆண்டவரே குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் எஸ்பிசி சார்பாக வரப்போகிற தேர்தலுக்கான ஆண்டவரே ஜெப வேலை இருக்கிறது. அதை ஆசீர்வதியும். அநேகரை கொண்டு வரும் பெரிய நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே வாலிப